மக்களே அனைவருக்கும் வணக்கம். சோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் லைவ் வந்து விட்டதா? ஐ மீன் பிரீமியர் வந்து விட்டதா? எல்லாருக்கும் நான் பேச தெளிவா கேக்குதானையா? சோ எக்கோ அடிக்கிறது கேக்குது. சோ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமே. சார் என்ன சார் இன்னைக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா, எஸ் மக்களே, சோ நான் சொல்றதா. ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாசோ வீடியோ பாசோ எப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸோ பெரிசோ இருந்துச்சா மேல இருக்கு ஜாக்சன் சாரோட ஐடி, கீழே இருக்குது என்னோட ஐடி. ஸோ எந்த டவுட் எந்த இஷ்யூனாலும் எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எப்போனாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கப்படும். ஓகே, எஸ். ஸோ போயிடலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 28 வரையும் பார்த்தோமா? ஸோ 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஸோ ஜூலை 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு? இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் இருக்குப்பா. என்னது? இன்டர்நேஷனல் டைகர் டே. ஸோ இன்டர்நேஷனல் டைகர் டே வந்து ஜூலை 29ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. 2010 இருந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. வேர்ல்டு வைடா நிறைய ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்றாங்க, அதுல இந்தியாவும் பண்றாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஜூலை 29ஆம் தேதி இன்டர்நேஷனல் டைகர் டே தான், டைகர் டேவாக தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? ஸோ இது வழக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டைகர்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். ஸோ நம்மளாம் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு வச்சுக்கணும். அது நம்மளோட தேசிய விலங்கு அப்படின்றப்போ ஸோ அதோட வளர்ச்சிக்கும் அதோட அழிவுக்கு போகாம இருக்கிறதுக்கும் பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை நம்மளோட கடமை தான். ஸோ டைகர் ப்ராஜெக்ட் மூலமா நிறைய பேர் டெவலப், சேட்டா ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் பண்ண மாதிரி நம்ம டைகர் ப்ராஜெக்ட் மூலமாகவும் நிறைய டைகர்ஸை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் உருவாக்கிட்டு இருக்குன்னா ஸோ மறுபடியும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கவுண்ட்டும் கூடி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதுல வந்து இந்த வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்டை குறைக்கணும், ஸோ ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்டை குறைக்கணும், அதே டைம் வந்து இந்த போச்சிங், ஸோ இந்த வேட்டையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொல்லப்படுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டைகர் டே ஜூலை 29ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்களே, இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஆகும், சரியா? ஸோ அவங்களோட 87வது ஃபவுண்டேஷன் டே, சரியா? ஜூலை 27ஆம் தேதி அப்சர்வ் பண்ண ஜூலை 27ஆம் தேதி நம்ம சிஆர்பிஎஃப் ஃபவுண்டேஷன் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ், ரீசென்ட்ல ரிலேட்டட் நியூஸ், ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த டைகர் இன்டர்நேஷனல், ஐ மீன் டைகர் 29 என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ உலகத்துல மொத்தம் 29 டைப்ஸ் ஆஃப் டைகர் இருக்கு. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, 29 டைப்ஸ் ஆஃப் டைகர் இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல இருக்குது டைகர், ஸோ ஒவ்வொரு ஊர்ல ஒரு டைகர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸோ உலகத்துல மொத்தம் 29 டைப்ஸ் ஆஃப் டைகர்ஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், கொலாபரேஷன். ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஓபன்ஏஐ சிஇஓ சாம் அல்ட்மன் கோஆபரேட் ஆன் ஏஐ டிரைவன் ப்ராஜெக்ட் சீக்ரெட் மவுண்டைன். ஸோ இது பத்தின ஒரு வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஸோ ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு, போன வருஷம் நினைக்கிறேன். எஸ். ஸோ நம்ம ஏஆர் ரஹ்மான் ஐயா வந்து நம்ம ஓபன்ஏஐ இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அவங்களோட ஒரு டைப்பை வச்சு நம்ம சாட் ஜிபிடி கொண்டு வந்தாங்களே அவங்க தான், சரியா? ஓபன்ஏஐயோட சிஇஓ இருக்காருல்ல, ஸோ அவரோட ஒரு கொலாபரேஷனை வச்சு ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாருப்பா, சீக்ரெட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாரு நம்ம ஏஆர் ரஹ்மான் ஐயா. சோ இது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக சோ இந்தியா ஒரு எஸ். சோ இந்தியன் மைண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணும், எம்பவர் பண்ணும். சோ இந்தியன்ஸ் வந்து டெவலப் பண்ணும். என்ன மாதிரி டெவலப் பண்ணும்? சோ இந்த ஏஐ டூல்ஸ் மூலமா யூஸ் பண்ணி எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஜெனரேஷன் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இந்த ஏஐ டூல்ஸ் மூலமாக எப்படி எப்படிலாம் சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த சீக்ரெட் மவுண்டைன் அப்படின்ற ப்ராஜெக்ட். சோ அதான் நம்ம ஏஆர் ரஹ்மான் ஐயா ஓபன்ஏஐயோட சிஇஓ சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்றாரு, சரியா? சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கதை மாதிரி கொண்டு போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யங் உமன் லூனா அப்படின்னு பேர் வச்சவங்க சோ ஒரு சீக்ரெட் மவுண்டைனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அங்க வந்து ஒவ்வொரு மியூசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து மீட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி தான் ஒரு ஏஐ ப்ராஜெக்டா வந்து பண்றாங்க, சீக்ரெட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட. யாரு? நம்ம ஏஆர் ரஹ்மான் ஐயாவும் ஓபன் ஏஐ சிஇஓவும் சேர்ந்து, சரியா? எஸ். சோ அவங்க வந்து ஒவ்வொரு அதான் சொல்ல, இந்த லூனான்ற பொண்ணு வந்து சோ அந்த மலை ஃபுல்லா சீக்ரெட் மவுண்டைன் ஒரு மலை இருக்கு, சீக்ரெட்டா ஒரு மலை இருக்கு. சோ அந்த மவுண்டைன்ல இருக்க ஒவ்வொரு மியூசிக்கல் கேரக்டரையும் வந்து அவங்க வந்து மீட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கல் கேரக்டர்ஸ் வரும்ல, அந்த மாதிரி வர்றத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த சீக்ரெட் மவுண்டைன் அப்படின்ற ஏஐ ப்ராஜெக்ட் பண்றது நம்ம ஏஆர் ரஹ்மானும் ஓபன்ஏஐயும் சேர்ந்து, சரியா? ஓபன்ஏஐயோட சிஇஓ சாம் அல்ட்மன், ஹெட்குவார்ட்டர்ஸ் கலிபோர்னியா, ஃபவுண்டர் 2015, ரைட்? ரைட்டே. கிளியரா? கிளியர். சோ இது நம்ம லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 12 லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து கொலாபரேட் பண்ணி லாட்டம் ஜிபிடி, அதாவது சாட் ஜிபிடி மாதிரிலாம் இல்லாம அவங்க வந்து அவங்க கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி, சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க ரீஜனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கல்ச்சருக்கும் அவங்களோட லிங்குவிஸ்டிக் நியூஆன்சஸும் புரியுற மாதிரியான ஒரு ஏஐ லாங்குவேஜ் மாடலை டெவலப் பண்றாங்க, முதல் முறையாக டெவலப் பண்றாங்க. யாரு? ஒரு 12 லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்து. அதோட பேரு லாட்டம் ஜிபிடி, லாட்டம் ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ லாங்குவேஜ் மாடலை கிரியேட் பண்றாங்க நம்ம லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து, ரைட்டா? ரைட்டு. Summit. AHRR organizes inaugural Armed Forces Conference
ஷேப் 2025. அதாவது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் யாரோடது, ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல்ஸோட ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆர்மட் ஃபோர்சஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேரு ஷேப் 25. அதாவது வந்து சஸ்டைனபிள் ஹாஸ்பிட்டல் ஆர்கிடெக்சர் பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட். சரியா, அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா, ஷேப்போட ஃபுல் ஃபார்ம். ஸோ சஸ்டைனபிள் ஹாஸ்பிட்டல் ஆர்கிடெக்சர் பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 275 எக்ஸ்பர்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. ஸோ ஆர்மட் ஃபோர்சஸ்ல இருந்து, சிவில் டொமைன்ஸ்ல இருந்து வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து இந்த எக்ஸ்போல இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது முக்கியமா எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா, எப்படி சஸ்டைனபிளா, எப்படி ரெசிலியண்டா கொண்டு வர்றது, அப்படி எப்படி நம்ம அதை ரெசிலியண்டா கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷன் கான்ஃபரன்ஸ் தான் இந்த கான்ஃபரன்ஸ். சரியா, எஸ். சோ இதுதான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரன்ஸ். ரைட்டா, ரைட். சோ இதற்கான கான்ஃபரன்ஸ் அந்த ஷேப் 2025 அப்படின்ற கான்ஃபரன்ஸ். ஓகே, எஸ். சோ இது மாதிரி 9வது எம்பவர்டு கமிட்டி ஃபார் அனிமல் ஹெல்த் மீட்டிங் நியூ டெல்லியில் நடந்துச்சு. யார் நடத்தி வச்சா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங் நடத்தி வச்சாங்க. கரெக்டா, எஸ். சோ 9வது எம்பவர்டு கமிட்டி ஃபார் அனிமல் ஹெல்த் மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் நடந்தேறியது. ரைட், ரைட். நெக்ஸ்ட், பேங்க். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெபாசிட்டரி NSDL டு லான்ச் IPO. அதாவது நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் இருக்காங்க பாத்தீங்களா? எஸ், NSDL எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம பேன் கார்டில் இதுல தான் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட். ஸோ உங்க பேன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் தான் இதுதான் கிரியேட் ஆகும். ஸோ அதுல இருந்து மேபி பார்த்துருப்பீங்க. அதனால அதை ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்ற நம்ம NSDL வந்து அவங்களோட IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க ஜூலை 30ஆம் தேதி. அதாவது நேத்துல இருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட க்ளோஸ் ஆக போகிறது. இன்வெஸ்டர்ஸ் வந்து பிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையும் அவங்களோட IPO வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம NSDL. ரைட்டா, ரைட்டு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி NSDL வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற என்ன சொல்ல வேண்டியது? எஸ். ஸோ இதுல வந்து புக் ரன்னிங் மேனேஜர்ஸா வந்து யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க? ICICI செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் கேபிட்டல், HSBC தான் வந்து புக் ரன்னிங் மேனேஜர்ஸா இருக்க போறாங்க இந்த IPO-க்கு. IPO யாரெல்லாம் வாங்குறாங்க, எப்படி எப்பலாம் அந்த டீடைல்ஸ் மெயின்டைன் பண்றது, அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பேர் பாத்துக்கிற போறாங்க. ICICI செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் கேபிட்டல், HSBC சேர்ந்து தான் NSDL-ஓட இந்த IPO-வை மேனேஜ் பண்ண போறாங்க, புக் மேனேஜரா இருக்க போறாங்க. ரைட், ரைட். NSDL-ஓட CEO விஜய் சண்டோ, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1996. ரைட்டா, ரைட். ஸோ இதே மாதிரி 1629 கார்பரேட் பாரோவர்ஸ், நார்மலா பாரோவர்ஸ் படிக்க கூடாதுப்பா, எப்பயுமே கார்பரேட் பாரோவர்ஸ் வந்து வில்ஃபுல் டிஃபால்டர்ஸா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்னால. ரைட், ரைட். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் COP33 செல் ஃபார் 2028 UN கிளைமேட் கிளப் சமிட். அதாவது வந்து COP இந்த கிளைமேட் சமிட் தான் வந்து COP சொல்லுவாங்க. சரி, கிளைமேட் ஆஃப் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் சமிட் தான் வந்து COP சொல்லுவாங்க. ஸோ அதோட 33வது செல் 33 COP33 வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்தியால நடத்தணும் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. சரி, இந்தியா வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியா போடுங்க COP33க்கு அப்படின்னு எங்க சொல்லியிருக்காரு? COP28 துபாயில நடக்குது. ஸோ அங்க சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இது அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த COP33 வந்து இந்தியா வந்து 2வது முறை நடக்குது. ஆல்ரெடி 2002 ஒரு COP8 நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து 2025 COP33 நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ரைட்டா, ரைட்டு. ஸோ அதற்காக இப்ப மீட்டிங் நடக்குது அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, ஸோ அதற்கு வந்து தேவையான விஷயங்களா இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கான ஒரு செல் தான், ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த COP33 அப்படின்ற செல்லை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி. ரைட்டா, ரைட். என்ன கதைன்றது புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதற்கு வந்து டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணணும். இன்டர்நேஷனல் மீட்டிங்ன்றப்போ அதுக்கு தேவையான இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு செல் தான் COP33 செல் கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி. என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி யாரு? பூபேந்திர யாதவ். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி ஆல்வார், ராஜஸ்தான். ரைட், ரைட். நம்ம வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் ஷாப் 2025 வந்து எங்க நடத்துறாங்க? நம்ம நியூ டெல்லியில் நடத்துறாங்க. ரைட், ரைட். நெக்ஸ்ட், நேஷனல் DGCA issues unique ID numbers to banned Chinese DJI drones. அதாவது வந்து நம்ம டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்காங்க பாத்தீங்களா? எஸ். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து புதுசா ஒரு சைனீஸ் ட்ரோன்ஸ் இப்போ வரையும் சைனீஸ் ட்ரோன்ஸை வந்து 8700 சைனீஸ் ட்ரோன்ஸை வந்து நம்ம UANல வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 வந்து சைனீஸ் ட்ரோன்ஸை வந்து பேன் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் இப்போ வரையும் 8700 சைனீஸ் ட்ரோன்ஸ் வந்து
ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் சாரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட யூஏஎன்ல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரா வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம டிஜிசியோட டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் மூலமாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த இல்லீகல் இம்போர்ட் பண்ண ட்ரோன்ஸும் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குள்ள வச்சு ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா ஸோ சைனாக்கு வந்து அக்சஸ் கிடைச்சிடும். ஸோ நம்மளோட ஜியோ டேக்டு இமேஜஸ் வீடியோஸ்லாம் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்க அக்சஸ் வந்து நம்ம சைனாக்காரங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த ரெஜிஸ்டர் பண்ற மூலமா அந்த ட்ரோன்ஸ் எங்க வருது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதன் மூலமா வந்து எப்படி சொல்ல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இருந்தாலும் ஆனா இந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது 8700 சைனீஸ் ட்ரோன்ஸ் வந்து இப்போ வரையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டிஜிசியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஜிசியோட டிஜி ஃபயஸ் அகமத் கிட்வாய், ஃபவுண்டட் 1946, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ரைட். ஸோ இதே நம்ம இஸ்ரோ வந்து 2035 நாங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்துருவோம். அதே டைம்ல 2040 வந்து நாங்க ஒரு ஹியூமன் மூன் மிஷினை வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி லூனார் மிஷின் ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இஸ்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ டிஎம்ஏ இந்தியா கமிஷன்ஸ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஃபார் டிப்ளேட்டட் ஹெவி வாட்டர் அப்கிரேடேஷன். அதாவது டிப்ளேட்டட் ஹெவி வாட்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்டர்ல வந்து இந்த டெட்டோரியம் அப்படின்னு சொல்லி டெட்டேரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து எடுத்துட்டு கொடுக்குற வாட்டர் ஒரு மாதிரி எப்படி சொல்றது பிளைன் வாட்டர் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த டெட்டோரியம் டெப்ளேட்டட் ஹெவி வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரி வாட்டர்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் ஃபெசிலிட்டி. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட முதல் பிரைவேட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி டிப்ளேட்டட் ஹெவி வாட்டர் அப்கிரேடேஷன் கொண்டு வர ஃபெசிலிட்டி இதுதான். இதை யாரு கொண்டு வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்ஏ இந்தியா லிமிடெட் தான் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் கீழே தான் வருது. ஸோ எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி டொமைன் கீழே வந்து இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லா ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து எப்படி சொல்றது நம்ம டெக்னாலஜி இந்த ஐடியா வந்து யார் கொடுத்துருக்காங்க பார்க் கொடுத்துருக்காங்க. இதா டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்பிசிஎல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்மளுக்கு இந்த எப்படி சொல்றது இந்த டிப்ளேட்டட் ஹெவி வாட்டர் அப்கிரேடேஷன் மூலமாக ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்ஏவிபி யூனிட் 8, ஜிஹெச்ஏவிபி யூனிட் 124 அண்ட் கேஐஜிஏ யூனிட்ஸ் 5 and 6. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க இந்த டெஸ்ட் மாடல்ஸை யூஸ் பண்ணுவோம். இது வந்து சக்சஸா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இது நம்ம கார்கில் விஜய் திவாஸ் பாத யாத்திரா எங்க நடந்துச்சு? கார்கில் தான் நடந்துச்சு. யார் நடத்தி வச்சா? யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி நடத்தி வச்சாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். பீகார் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கமிஷன். அதாவது வந்து பீகார் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுதுன்றப்ப நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து இப்ப இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பீகார் ராஜ்ய சஃபாய் கர்மச்சாரி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா பீகார் ஸ்டேட் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கமிஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்னதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு யூனியன்ஸ் வந்து டிமாண்ட் பண்றதுக்கான ரொம்ப வருஷமா அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கமிஷன் கொண்டு வாங்க. ஸோ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு கமிஷனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி துப்புரவு பணியாளர்களுக்கான ஒரு யூனியன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அதை இப்போ பீகார் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கான ரைட்ஸையும் டிக்னிட்டியும் வெல்ஃபரையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ பீகாரோட கேபிட்டல் பாட்னா, சிஎம் நிதிஷ்குமார், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஓகே டன். சோ இதே மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் ஐயா வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி நாங்க தர்றோம் ஃபுல்லா டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் அப் டு 125 யூனிட் பெர் மந்த். சரியா? 125 யூனிட் வரையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து நாங்க தரோம் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு பீகார் கவர்மெண்ட் இப்ப எலெக்ஷனை ஒட்டி சொல்லியிருக்காங்க. ஓகே. எஸ். சோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் மெடிக்கல் காலேஜ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் மத்திய பிரதேஷ். அதாவது எப்படிலாம் போகுதுன்னு பாருங்களேன். சோ மத்திய பிரதேஷ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஹிந்தி மீடியம்லயே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்டா கொண்டு வர போறாங்க நம்ம ஜபல்பூர்ல. இதை மெயின்டைன் பண்ண போறது யாருன்னா மெடிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து மெயின்டைன் பண்ண போறாங்க. 2022 இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஹிந்தியில கொண்டு வரணுன்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஸோ கண்ட்ரியோட முதல் ஹிந்தி மீடியம் காலேஜ் ஜபல்பூர்ல வரப்போது மெடிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆக போகிறது. ரைட்டா? ரைட்டு. சோ மத்திய பிரதேசோட கேபிட்டல் சிஎம் மோகன் யாதவ், கவர்னர் மங்குபாய் சி பட்டேல், கேபிட்டல் போபால். ரைட். சோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம். சோ பெசா ஆக்டோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நாங்க இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டியில கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மத்திய பிரதேஷ்ல தான். ரைட்டா? ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். சோ ஆஸ்கர் பேசி செக்யூர்ஸ் விக்டரி அண்ட் சாம்பியன்ஷிப் லீட் வித் பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ் வின். அதாவது பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல யார் வின் பண்ணிருக்கா?
வழக்கமோ நம்ம ஆஸ்கர் பிரைஸ் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணது மூலமா அவரோட சாம்பியன்ஷிப் லீட் பாயிண்ட் வந்து 16 பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ இந்த போட்டியில வின் பண்ணி அவர் வந்து இந்த போட்டியில அவர் வின் பண்ணது மூலமாக இந்த ரேங்க் இந்த பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு. ரைட்டா? ஸோ இவரை தொடர்ந்து 2வது பொசிஷனுக்கு யார் வந்தா அப்படின்னா லேண்டன் நோரிஸ் வந்து வந்திருக்காரு. வெறும் 3.4 செகண்ட்ஸ்ல வந்து அவர் வந்து இந்த டார்கெட் விட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமே 3rd பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா சார்லஸ் லெக்லர்க் வந்து 3rd பொசிஷன்ல இருக்காரு. ரைட். ஸோ நம்ம ஆஸ்கர் பிரைஸ் இப்ப ரீசெண்டா இன்னொரு கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணாரு. அதோட பேரு ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ். சரியா? ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ்ல ஆஸ்கர் பிரைஸ் தான் வின் பண்ணிருக்காரு. திவ்யான்ஷி வின்ஸ் கோல்ட் அட் ஏசியன் யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். அதாவது வந்து இந்தியா சேர்ந்த திவ்யான்ஷி பௌமிக் அப்படின்றவங்க அண்டர் 15 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ்ல கோல்டு வின் பண்ணிருக்காங்க. எந்த டோர்னமெண்ட்ல கேட்டீங்கன்னா 29th ஏசியன் யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் டாச் சென்டர் நடந்துச்சு. அதுலதான் கோல்டு அண்டர் 15 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ்ல கோல்ட வின் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியா சேர்ந்த திவ்யான்ஷி பௌமிக். இதுல வின் பண்ணது மூலம் இவங்க வந்து யாரை பீட் பண்ணிருக்காங்க? சைனாவை சேர்ந்த ஜியூ கியூஹி அப்படின்றவங்கள பீட் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல பீட் பண்ணி கோல்டு அடிச்சிருக்காங்க. சோ இதன் மூலமாக இவங்க வந்து வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப்ல இவங்களோட இடத்தை பதிவு செய்து விட்டார்கள் கோல்டு வின் பண்ணது மூலமாக. ரைட்டு. சோ இதே மாதிரி இந்தியா வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. சரியா? பேட்மிண்டன்ல முதல் முறையா பிரான்ஸும், அதே மாதிரி ஸ்விமிங்ல வந்து ஒரு நியூ ரெக்கார்டும் கிரியேட் பண்ணாங்க. எங்க FISCயோட வேர்ல்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025ல. ரைட்டா? ரைட்டு. சோ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொஞ்சம் கிளியரா தான் கொடுத்திருக்கேன்னு நம்புறேன். ஓகேவா மக்களே? நெக்ஸ்ட் அவ்வளவுதான் முடிந்தது. ஸோ நியூஸஸ் வந்து இதோட வந்து கவர் ஆயிருக்கு. இப்போ நம்ம எழுதி இதெல்லாம் பண்ணனால கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். இப்போ நம்ம வெறும் ஓரலா சொல்றதுனால வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பட் வந்து நியூஸ் அவ்வளோதான், எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அவ்வளோதான். பட் நம்மளுக்கு இந்த எழுதி காட்டுறது சொல்றது அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அது பேனா இல்லைப்பா, அந்த பேடு போயிடுச்சுப்பா. ஆர்டர் போட்டு இன்னும் வரல, ஆன்லைன் தான் கிடைக்கும். ஸோ வந்தோடனே அது வந்துடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 டேஸ்ல நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே இன்னைக்கு. வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே ஜூலை 28. டேஷ் அப்பாயின்மெண்ட் டைரக்டர் ஆஃப் RBI சென்ட்ரல் போர்ட் அஜித் சேத் ரீப்ளேஸ் பண்ணி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? அனுராதா தாக்கூர். டேஷ் இன்ட்ரோடியூஸ் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஃபார் இ-காமர்ஸ்க்கான கார்ட் டிரான்சாக்ஷனுக்கு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை எந்த பேங்க் கொண்டு வந்தாங்க? ஃபெடரல் பேங்க் கொண்டு வந்தாங்க. டேஷ் மாடல் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்களே, நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க. பீமா சகி யோஜனா. டேஷ் becomes the third bowler in men's T20 history to climb 150 wickets. அதாவது நம்ம ஜிம் சோதி டிம் சவுதி ரஷீத் கான் அவரை தொடர்ந்து 3வது இடத்துக்கு இந்த 150 விக்கெட் எடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணது யாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல? இஷுதி. எஸ், அவரும் நியூசிலாந்து சேர்ந்தவர் தான். ரைட்டா? ரைட்டு. அவ்வளவுதான் மக்களே. ஸோ இன்னைக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளியரா கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் குவெரிஸ் ஏதாவது இருந்துச்சு, டவுட்ஸ் ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அங்கே எப்போனாலும் டெலிகிராம்ல கூட மெசேஜ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போனாலும் என்னனாலும் கான்டாக்ட். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பை, see you, கரெக்டா, பை.